நீங்க பார்த்துட்டு இருக்கிறது shantechworld, the science of the day is technology. Sunnext அப்ளிகேஷன்ல ஒரு லைவ் டிவியோ மூவியோ வாட்ச் பண்ணணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் வாட்ச் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீயாக எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம், ஃப்ரீயாக Sunnext அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணி லைவ் டிவிஸ் மூவிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சடனாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்களோட வீட்டில் சன்டைரக்ட் இருந்துச்சு அப்படின்னா Sunnext அப்ளிகேஷனில் ஃப்ரீயாகவே லைவ் டிவி மூவிஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணலாம். ஃப்ரீயாகவே சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருவாங்க. அது என்ன சன்டைரக்ட் இருந்தால் மட்டும் Sunnext அப்ளிகேஷனில் ஃப்ரீயாகவே சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்கன்னா எல்லாமே அவங்களோட நெட்வொர்க்கு ஒரு பிஸ்னஸ்க்காக இதை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இப்போ சன்டைரக்டில் ரிஜிஸ்டர் ஆகாத ஒரு மொபைல் நம்பரை வச்சு Sunnext ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் இருந்தால் மட்டும்தான் லைவ் டிவியோ மூவியோ ப்ளே பண்ணி பார்க்க முடியும். இது சன்டைரக்டில் ரிஜிஸ்டர் ஆன ஒரு மொபைல் நம்பரை வச்சு Sunnext அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாகவே லைவ் டிவி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்க முடியும். ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ எப்படி ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். Sunnext அப்ளிகேஷன் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது லைவ் டிவியோ மூவிஸையோ ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணோன்னே சப்ஸ்கிரைப் நவ் ஆர் சைன் இன் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பேஜுக்கு கொண்டு போகும். அதில் உங்களோட மொபைல் நம்பரு ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொன்னால் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நேம் கொடுத்துக்கோங்க. சன்டைரக்டில் எந்த மொபைல் நம்பரை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணமோ அந்த மொபைல் நம்பரை வச்சு தான் Sunnext ஆப்லையும் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். எல்லாத்தையும் சப்மிட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம லைவ் சேனல்ஸ் மூவிஸ் எல்லாத்தையும் ஃப்ரீயாகவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ என்கிட்ட சன்டைரக்டில் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு மொபைல் நம்பர் இருக்குது. அந்த மொபைல் நம்பரை வச்சு ஆல்ரெடி நான் Sunnext ஆப்லையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஐடியை வச்சு லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி Sunnext ஆப்பில் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் சன்டைரக்ட் மூலமாக. அந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப் ஓகே கொடுத்துட்டு அடுத்து உங்களோட லைவ் சேனல்ஸ் மூவிஸ் எல்லாத்தையும் ஃப்ரீயாகவே வாட்ச் பண்ணலாம். சன்டைரக்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை வச்சு இந்த Sunnext ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது இந்த மாதிரி தான் ஒரு பாப்பப் வரும். இந்த மாதிரி பாப்பப் வந்துச்சுன்னா ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருச்சு. அதை வச்சு நீங்கள் ஃப்ரீயாக லைவ் டிவி மூவிஸ் எல்லாமே வாட்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா சன்டைரக்ட்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கு என்ன வேலிடிட்டியோ அதே தான் Sunnext ஆப்புக்கும் வேலிடிட்டி. அதுக்கு வேலிடிட்டி முடிஞ்சது அப்படின்னா Sunnext ஆப்புக்கும் வேலிடிட்டி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ சன்டைரக்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் என்னென்ன டெக் அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சயின்ஸ் ஆஃப் த டே இஸ் டெக்னாலஜி.